ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு லிட்டில் லைஃப் ஆஃப் மதி. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோஸ் வந்து போட்டு. கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் ரெகுலராக வரும். உங்களோட சப்போர்ட் எப்பவும் போல் கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க போகுது. நீங்கள் ஆல்ரெடி ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக நான் ஸ்கின் கேரில் ஜீரோ நாலேஜ் இல்லை, நான் ஸ்கின் கேரே இது வரைக்கும் பண்ணது இல்லைன்றவங்களுக்கு ரொம்ப மினிமலான ப்ராடக்ட் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, நீங்கள் ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கலாம் இல்லை ஹோம் மேக்கராக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்குன்னு கண்டிப்பாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் டைம் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கின்க்குன்னு கொடுங்க. ஏன் அப்படின்னா நான் எங்கள் பார்லரில் பார்க்குற நிறைய பேர் வந்து லைக் 50-50 நிறைய பேர் வந்து எனக்கு அந்த 10 மினிட்ஸ் டைம் கூட கிடைக்க மாட்டேங்குது, பேபிஸ் இருக்கலாம் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் வீட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு 2 மணிக்கு நைட்டு தூங்குறீங்க அப்படின்னா கூட உங்கள் ஸ்கின்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா, அந்த 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க, அந்த ஸ்கின்க்கான டைம் கொடுத்தீங்கன்னா தான் லேட்டர் வந்து அது வந்து ஏஜிங்லேருந்து உங்களை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும், சரிங்களா. ஸோ ரொம்ப மேண்டட்ரியான ஸ்டெப் வந்து ஸ்கின் கேரு. அது எப்பயுமே எந்த கேர்ள்ஸுமே வந்து அவாய்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். ரொம்ப மினிமலாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க, லைக் சீரம் அந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டெப் இல்லாமல் ரொம்ப மினிமலாக வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், டைமும் வந்து ரொம்ப எடுக்காது. இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலே உங்களுக்கு போதும். அட்லீஸ்ட் இது ஒரு ப்ராடக்ட் ஆச்சும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொட்டீனில் வந்து நீங்கள் ஆட் ஆன் பண்ணுங்கள். போக 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 நீங்கள் சீரம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணலாம், சரிங்களா. ஸோ நீங்கள் இப்போது வேலைக்கு போகிறீங்க இல்லை வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லைக் நீங்கள் மேக்கப் போட்டிருப்பீங்க, எய்தர் மேக்கப் போட்டிருக்கலாம் இல்லைனா ஏதாச்சும் க்ரீம் வந்து போட்டு நீங்கள் ஐலைனர் காஜல் லிப்ஸ்டிக் போட்டிருக்கலாம். அதை வந்து ஃபஸ்ட்டு வைப் அவுட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்கள் கார்னியர் மைசலர் வாட்டர் இருக்குது மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைனா கோகனட் ஆயில். இந்த மாதிரி கோகனட் ஆயில் வந்து நீங்கள் வச்சு வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கோகனட் ஆயில் வச்சு கூட நீங்கள் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் அண்ட் இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த காட்டன் பேட் வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன், வைப் அவுட் பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காகவே நான் ஐலைனர் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து வைப் அவுட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா எவ்வளோ வருதுன்னு. நீங்கள் வந்து எப்பயுமே பிஃபோர் ஃபேஸ் வாஷ் வந்து உங்களோட மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இதுக்குன்னு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு டவல் கூட வச்சுக்கலாம். நான் வீட்டில் வந்து டவல் தான் எனக்கு வச்சுருக்கேன், காட்டன் டவல் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா டெய்லி நம்மளால் வந்து டிஷ்யூஸோ இல்லை இதுவோ வந்து நம்மளால் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இதுக்குன்னு டவல் வச்சுக்கோங்க. கோகனட் ஆயில் வேணாம் அப்படின்னா நீங்கள் மைசலர் வாட்டர் வச்சு கூட, கார்னியரோட மைசலர் வாட்டர் வச்சு கூட நீங்கள் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா. நான் அஃபோர்டபுள் ரேஞ்சுன்றதுனால நான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஸோ ஃபுல்லாகவே நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். நான் லிப்ஸ்டிக் லைனர் எதுவுமே போடல, லிப் லைனர் மேக்கப்பும் நான் எதுவுமே வந்து போடலைன்றதுனால நான் வெறும் ஐஸ் மட்டும் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த சைடு நான் க்ளீன் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்களா, ஃபேஸ் வாஷா இல்லை சோப்பா, நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்க்கு எது வச்சுருக்கீங்களோ அதை வச்சு வந்து நல்லாவே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். A few moments later. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். குட் வைப்ஸோட நைட் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக போதும். மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் முடித்த பிறகு தான் ஸ்கின் கேர்னால் என்ன, நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து மேண்டட்ரியான ஒரு விஷயம் அப்படின்றத நான் கோர்ஸ் முடித்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சஸ், உங்களுக்கு நைக்கா பர்பிள் இந்த ஆப்லேயே வந்து கிடைக்கும். இந்த ஒரு க்ரீம் வந்து போதும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஸ்கின் கேர் வந்து எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் 3 மந்த் டைம் எடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து இந்த டப்பா காலி ஆகிடுச்சு. அதனால தான் நான் இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு
5 மந்த்ஸாக தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிராண்ட். அதுக்கு முன்னாடி வேறு ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணேன், பட் எனக்கு அது செட் ஆகல. ஸோ ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்குமே நம்ம ஸ்கின்க்கு செட் ஆகுதா இல்லையா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த் ஆச்சும் போட்டு பார்த்து தான் வந்து நம்ம அதை வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பம்ப்ஸ் வருது, பிம்பிள்ஸ் வருதுன்னா ஓகே, அதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இது நான் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு சொல்லலை. ஏன் அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டிப்பாக வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டு தான் சொல்லணும். எனக்கு வந்து நார்மல் ஸ்கின், ஸோ நான் க்ரீம் பேஸ்டு போடுறேன். நீங்கள் காம்பினேஷன் இல்லை ஆயிலி அப்படின்னா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, எல்லா ஃபேஸ்லேயுமே வந்து நல்லாவே பண்ணிவிட்டு எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலுமே நல்லாவே ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதை விடுங்க. லைட்டாக உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் இருக்கும். இது எப்பயுமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து பார்லரில் டீடான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபீல் வந்து ஆக்சுவலாக இருக்கும். இந்த லைட்டாக ஒரு இரிட்டேஷன் இருக்கும், போக போக செட்டில் டவுன் ஆகிடும் அது. அண்ட் எந்த ஒரு க்ரீம் நீங்கள் போடுறீங்கனாலுமே அதை கழுத்துக்கும் போடுங்க, காதுக்கும் போடுங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அப்புறம் காது தனி கலர்லேயும் கழுத்து தனி கலர்லேயும் இருக்கும். நிறைய பேர் அந்த மிஸ்டேக் ஆக்சுவலாக பண்ணுறாங்க. கழுத்துக்கு சுத்தமாக ப்ராடக்டே போட மாட்டுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. காதுக்கும் போடணும் அண்ட் கழுத்துக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இந்த ஒரு ப்ராடக்ட் தான் ஆக்சுவலாக நான் வந்து பிகினருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின் கேருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் வச்சுக்கிட்டோம் இனிஷியல் ஸ்டேஜஸ்லனா நமக்கு வந்து ரொம்பவே லைக் லேசியாக ஆகிடுவோம், பண்ண மாட்டோம். அதுவும் இல்லாமல் ஃபீமேல்ஸ் சொல்லவே வேணாம். ஏன்னா விமென்ஸ்க்கு அவ்வளோ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் இருக்கும், பாப்பா பார்த்துக்கிறது அண்ட் ஒர்க்கும் ஆல்ரெடி போயிட்டு வரீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க உங்களோட ஸ்கின் கேர், பட் வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இதுதான் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஸ்கின் கேர் நைட் ரொட்டீன் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து ஹை அண்ட் பிராண்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு டிஎம் மீ. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மட்டும் இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். வைப்ஸோட பிராண்டு ரொம்ப நல்லா இருக்குது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்து தான் நான் இந்த பிராண்ட் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். மோர் தென் நான் 5 மந்த்ஸே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எனக்குமே செட் ஆகலை. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் உங்களோட சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலுமே சொல்லுங்கள். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இதுக்கு மேலே நம்ம வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் எப்பவும் போல் கொடுத்துட்ருங்க. நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.